அவர் வழியில நிற்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட கூட முடியாதுங்க சார். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவர் முன்னாடி நம்ம அழுவும் முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? கடவுள் தான் நமக்கு. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அத்தைகிட்டையும் சொல்ல முடியாது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துக்குறோம், பக்கத்தில் நமக்கு தெரியும். அப்போ கடவுள்கிட்டையாவது நம்ம வழிகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நோக்கி அப்போ இதானது இருந்துங்க சார். அப்பையிலேருந்து நம்ம வந்துட்டு அதை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு மனநிலை நல்லா இருக்கும். அவங்க முன்னாடி நம்ம தைரியமா இருக்கணும். அப்பதான் அவர் உடம்பு சரியில்லாம இருக்க தருணம் தான் கடவுளை நோக்கி உங்களை நெருக்கமான விஷயம். ஆமாங்க சார். நீங்க எல்லாம் நீங்க விரதம் இருந்து ஒரு இடத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எதற்காக? அவருக்காக தான். கடவுள் ஒரு பருக்கை வந்து எனக்காக எடுத்து சாப்பிடுவார், அதற்கப்புறம் தான் நாம எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஒரு டிசிஷனா நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா யாராவது சாப்பிட முடியுமா? முடியாதுங்க சார். ஆனா அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்கிறீங்க? கடவுளை அங்க ஒரு அரை மணி நேரம் படிச்சோம், நல்ல நேரத்துல படிச்சிட்டோம், ப்ரே பண்ணிட்டோம், அவங்க வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்க நகர்ந்து போறோம். அது ஏன் உங்களுக்கு இல்லை இயல்பு வாழ்க்கையில? அப்போ பக்தி என்ன பண்ணணும்? அன்பை வளர்க்கணும். நல்ல அன்பை வளர்க்காம ஒரு இடத்துல பக்தியை மட்டும் வளர்த்துட்டு போனா என்ன ஆகும்? அதை நீங்க தொலைச்சிடாதீங்கன்னு சொல்றேன்.